நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதை அடுத்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் பல இடங்களில் தண்ணீர் தேங்கி பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். ராமேஸ்வரத்தில் வேர்க்கோடு, திட்டக்குடி, மருதுபாண்டியர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென கனமழை பெய்து சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்ததால் சுற்றுலா பயணிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். ராமநாத சுவாமி கோவிலுக்குள் மழைநீர் புகுந்ததுடன் நுழைவு வாயில் முன்பும் குளம் போல் தண்ணீர் தேங்கியதால் பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல முடியாமல் சிரமப்பட்டனர். ராமேஸ்வரம் நகராட்சி அலுவலகத்திற்கு முன்பாக தேசிய நெடுஞ்சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்ததால் வாகன ஓட்டிகள் சிரமத்துடன் வாகனங்களை இயக்கி சென்றனர். ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் முழங்கால் அளவு தேங்கிய மழைநீரால் நோயாளிகளும் பொதுமக்களும் சிரமப்பட்டனர். ராமநாதபுரம் அருகே வேதாளை பகுதியில் முழங்கால் அளவு மழைநீர் சூழ்ந்துள்ளதால் அத்தியாவசிய தேவைகளுக்காக கூட பொதுமக்கள் வீட்டிலிருந்து வெளியே வர முடியாத நிலை உள்ளது. மண்டபம் அருகே கலைஞர் நகர் பகுதியை சூழ்ந்த மழைநீர் இடுப்பளவு தேங்கியதால் குடியிருப்பு வாசிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகள் மழை நீரில் மூழ்கிய நிலையில் சேரும் சகதியுமாக உள்ள மழை நீரில் விஷ ஜந்துக்கள் இருப்பதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். மண்டபத்தை அடுத்த கலைஞர் நகர் எனும் பகுதியில் கடுமையான மழை வெள்ளமானது தேங்கி இருக்கிறது. இங்கு வசிக்கக்கூடிய சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் கடும் சிரமத்திற்கு ஆளாகியிருக்கின்றனர். அது மட்டுமல்லாது இங்கிருந்து பால் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு கூட இங்கிருந்து செல்ல முடியாத ஒரு சூழலே இருப்பதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கிறார். தொடர்ச்சியாக இம்மழை பெய்யும் காலங்களில் எல்லாமே இந்த பகுதி முழுவதும் இவ்வாறான தண்ணீர் தேங்கி இருப்பதாகவும் மேலும் இதற்றை அப்புறப்படுத்துவதற்கோ அல்லது நிரந்தர தீர்வு காண்பதற்கோ தங்களுக்கு யாரும் உதவ முன்வரவில்லை என்று இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். இந்த பகுதியில் அதிக அளவில் சேரும் சகதியுமாக இருப்பதன் காரணமாக நடந்து செல்வதற்கு கூட முடியாத நிலை இருப்பதாகவும், எனவே இதனை கவனத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகமும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் இங்கு இந்த பகுதி மக்களுக்கு தேவையான நிரந்தரமான தீர்வை கொடுக்க வேண்டும் என்பதுவே இந்த பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களுடைய கோரிக்கையாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் அருணுடன் செய்தியாளர் புபேஷ் சந்திரன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.